ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு பாக்கெட் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு எப்படி சத்து மாவு கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு மாவு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி விழாது. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஸ்வீட்னஸ் நல்லா தெரியும். நல்லா திக்காகும் கொதித்து. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அந்த பேக்கெட்லேயே ஸ்வீட்னஸ் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், இல்லைனா அரைச்சும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அவ்வளோதான், சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே லைட்டாக தேங்காய் துருவல் போட்டு குடிக்கலாம். தேங்க்யூ.